Dazzler All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. தோனி என்டர்டைன்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா நடிப்பில் LGM ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நேத்து நைட் என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருந்தேன். அவ ஒரு வித்தியாசமான ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. என்னடி இது டார்க் கலர்ல இருக்கு, இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அவ சொன்னா இது வந்து காஃபி மாஸ்க் எப்பவுமே போட்டா முகத்துல எந்த சுருக்கமும் வராது, நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா. சரின்னு நானும் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம ஸ்கின் டார்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது தான் இந்த யூவி ரேஸ். இந்த யூவி ரேஸ்ல இருந்து காஃபி பவுடர் நம்மள நல்லாவே காப்பாத்துது. எப்படின்னா, நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா காஃபி, அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை கையில கொஞ்சோண்டு கொட்டிக்கிட்டு அதுல கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணா ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணுது. இதே மாதிரி இந்த காஃபியை மாஸ்காவும் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா, கொஞ்சோண்டு காஃபி பவுடர், அதுல கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு மாஸ்க் ஆக்கி யூஸ் பண்றாங்க. இதே காஃபி பவுடர்ல நீங்க வீட்லயே பாடி ஸ்க்ரப் கூட செய்யலாங்க. எப்படின்னா, நீங்க இதுக்காக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுக்கக்கூடாது, ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல ஃபில்டர் காஃபி செய்யற ஹேபிட் இருந்தா அந்த காஃபி செஞ்சு முடிச்ச பிறகு அதுல வர வேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வச்சு கூட நீங்க இந்த ஸ்க்ரப்பை செய்யலாம். எப்படின்னா, ஒரு கப்ல 4 ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுல அரை கிளாஸ் கொதிக்கிற தண்ணியை ஊத்துங்க. ஊத்தி மூடி வச்சிருங்க. அந்த காஃபி பீன்ஸ் எல்லாம் நல்லாவே வேகும். வெந்ததுக்கு அப்புறமா அதுல கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுங்க. கோகோனட் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணா போதும். இதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த சூடு ஆறின பிறகு அதை திறந்து பார்த்தா அது ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்க்கறதுக்கு நம்ம பயத்த மாவு, கடலை மாவுலாம் கரைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து சோப்புக்கு பதிலாக உடம்புல நல்லா தேய்ச்சி நம்ம குளிக்கும் போது உடம்புல எங்கேயும் சுருக்கம் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி வயசான தோற்றம் சீக்கிரமாகவே வரது தடுக்கும். இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற ஒரே பெனிஃபிட் என்னன்னா, நம்ம இந்தியன் ஸ்கின்னாக இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரௌன் கலர் ஸ்கின் டெக்ஸ்சரில் தான் இருப்போம். காஃபியை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க காஃபியை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரப்பாவோ இல்லை ஃபேஸ் மாஸ்காவோ யூஸ் பண்ணா போதும். டெய்லி நைட்டு வந்து காஃபி பவுடர் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்கின் டோன் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா பயப்படாதீங்க. அதை நீங்க மார்னிங் எந்திரிச்சு ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது போயிடும். இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா ஆக்னி ப்ராப்ளம் இருந்து அதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்தும் அது சரியாகலைன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த போல்ஸ்ல எல்லாம் கொஞ்சோண்டு ஃபில்டர் காஃபி மாஸ்க் செஞ்சு அந்த போல்ஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்ல டிஃபரன்ஸ் தெரியும். அந்த போல்ஸ்ல எல்லாமே நியூ ஸ்கின் வளர்ந்து ஈவன் ஸ்கின் டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ காஃபியை குடிக்கிறத விட்டுட்டு அதை எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணுங்க. காஃபி மாஸ்கை இன்னும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், காஃபி பவுடரை இன்னும் எப்படியெல்லாம் ஃபேஸுக்காக யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Dazzler All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. தோனி என்டர்டைன்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா நடிப்பில் LGM ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹஸ்பண்ட் அவர் தான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேனே சொல்லலாம். என்ன போஸ்ட் பண்ணாலும் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்ல நீ நல்லா இருந்துச்சுமா வீடியோ, அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார். உங்களுக்கு குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க. உங்க போஸ்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க குழந்தைய கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சம்டைம்ஸ் ஒரு உமனே வந்துட்டு இன்னொரு உமனை வந்துட்டு she looks down on her. முன்னாடி எப்படின்னா ஒரு மாதிரி கத்தி பேசுவாங்க, இப்போ வந்துட்டு சிரிச்சிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மாறல. இட்ஸ் ஜஸ்ட் தட் த வே தே சே இட். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பாப்பாவை வச்சுட்டு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க, எனக்கு அந்த பேஜ் ஓடணும். நான் இதை எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு குழந்தை வந்துச்சுன்னா அவர் ஆஃபீஸ் போகாமல் இல்லை. 99% மாம்ஸ் தான் வந்துட்டு they run their small business at home. குழந்தைய பார்த்துக்கிறாங்க, வீடை பார்த்துக்கிறாங்க. அது கூட my milk supply was low. 1 month கழிச்சு பார்க்குறப்போ அவள் வெயிட்டை விட அவர் 1 kg கீழே இறங்கிட்டா. ஆஸ் அ மாம் நான் என்ன பண்ண முடியும்? அப்போது நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க, ஐயோ ஃபார்முலாவா, குழந்தைக்கு சத்து இருக்காது. என்னை எப்படி ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டாங்கன்னா, நான் நல்ல அம்மா இல்லை, நான் பால் தரல, ஸோ ஐம் நாட் a good mom.